ஒரு நாளுக்கு 25 மணி நேரம். இது வரைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருந்தது இல்லையா? நம்ம எல்லாரும் என்ன சொல்லி புலம்புவோம்னா, 24 மணி நேரம் தானே இருக்கு, 25 மணி நேரமா இருக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப அங்கலாய்ப்போம் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும். ஆனா இனி 25 மணி நேரமா ஆக போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. 24 மணி நேரம்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா? இது 25 மணி நேரமா 1 மணி நேரம் கூட போகுது. இது எப்படி நிகழுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தோன்றியப்போ இந்த பூமியில ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மணி நேரம் தான் இருந்திருக்கு. அந்த 18 மணி நேரமா இருந்த அந்த கால அளவு இப்ப 24 மணி நேரமா மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு பொருள் சுத்த ஆரம்பிச்சுன்னு வைங்களேன், அதுல ஏதாவது உராய்வு ஏற்படும், அல்லது அதுல ஏதாவது தேய்மானம் ஏற்படும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சுழற்சி வேகத்தை பாதிப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய சுழற்சியின் வேகம் குறைவது என்பது இயல்பு தான் இல்லையா? ஒரு பம்பரத்தை சுத்தி விட்டா கூட அதை சுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசை குறைஞ்சு அதை நிக்கிறதை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பூமியினுடைய சுழற்சியினுடைய வேகத்திலையும் மாற்றம் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1.7 மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளுக்கு 25 மணி நேரமா மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. டைனோசர் இனம் இந்த மண்ணுல இருந்த காலத்துல ஒரு நாளைக்கு 23 மணி நேரமா இருந்திருக்கு. டைனோசர் காலத்துல இருந்து இப்ப நம்ம காலத்துல பாத்தீங்கன்னா 1 ஹவர் கூடி இருக்கு. அப்படின்னா ஒரு 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சுழற்சியில மாற்றம் வருவதற்கு பூமியினுடைய சுழற்சியில இருக்கக்கூடிய அந்த வேகம் குறைவது மட்டும் காரணம் அல்ல, பூமியை விட்டு நிலவு இருக்கிற தூரமும் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாங்க. பூமியை விட்டு நிலா கொஞ்சம் தள்ளி போறதுனாலையும் இதனுடைய சுழற்சியின் வேகத்துல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுனாலையும் பூமியில உள்ள ஒரு நாள்ல 24 மணி நேரம்ங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. சரி, இந்த 24 மணி நேரங்கிறது என்ன கணக்கு? இதை யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பழமையான எகிப்தியர்களுடைய கணிதவியல் கணக்கு. அவங்க ஒரு நாளை 3ஆ பிரிச்சு ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாங்க நமக்கு. அதைத்தான் உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், 24 மணி நேரம் அப்படின்ட்டு. அதாவது பகல் 10 மணி வரைக்கும் ஒரு பிரிவு, 10லிருந்து 12 வரைக்கும் ஒரு பிரிவு, 12லிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு நாளை 3ஆ பிரிச்சு நமக்கு ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு ஒரு தோராயமான கணக்கு தானே தவிர துல்லியமான கணக்கு கிடையாது. நீங்க கரெக்டா எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமா இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதுல கூட கொஞ்சம் செகண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வரும். அப்படியே பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கணக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 25ல போய் நிற்கும். அதாவது ஒரு நாளுக்கு 25 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி அது போய் நிற்கும். காலத்தினுடைய கணக்கு இது. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா வானத்தில் உள்ள கோள்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாக்டா வானமண்டலத்துல அந்த கோள் அந்த டிகிரியில தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அந்த இடத்துல அந்த டிகிரியில அது இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தான் இருக்குமே தவிர எக்ஸாக்டா அந்த இடத்துல எப்போதுமே துல்லியமாவே இது இருக்காது. தன்னுடைய மரணம் எப்போங்கிறத முன்னக்கூட்டியே தெரிந்தவன் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கவியரசு கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அவர் மரணிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை அவரே சொன்னார். அப்படி சொன்னா யார் யாரெல்லாம் நம்மளை தேடி முதல்ல வாராங்கன்னு பார்க்கணும்னு அப்படி ஒரு ஆசை அவருக்கு. அதாவது மரணம் அடைஞ்சிட்டா யாரு வராங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒருவேளை யாரு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு ஒரு ஆசை கண்ணதாசனுக்கு இருந்திருக்கு. அதனால அவர் தெரியப்படுத்தணும், எல்லாரும் அவர் வீட்டுக்கு தேடி தேடி வராங்க. தொலைபேசியை எடுக்கிறாரு, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு, நான் தான் கண்ணதாசன் பேசுறேன் அப்படின்னு அவரே பேசினார். அந்த மாதிரி யார் யார் வராங்கன்னு பார்த்தார். அப்பேற்பட்ட கண்ணதாசனுக்கு ஆயுள் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதன் பிறகு நம்ம காலம் முடிஞ்சிருங்கிறது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு,
எப்படி காலத்தை நீட்டினார் தெரியுமா? அந்த 24 மணி நேரம் 25 மணி நேரம் ஆன மாதிரி அவர் என்ன பண்ணார்னா, இரவு எப்போ தூங்க போவாரோ அந்த நேரத்தை விட அதிகப்படியான நேரம் அவர் உழைத்து, ஒரு நாளைக்கு கூடுதலாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர் உழைத்து, அப்படியே ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளை கணக்கில் வைக்கும்போது அதுவே கூட 2 ஆண்டுகளுக்கு சமமா வந்து அவர் நினைத்த ஆண்டுகள் வரைக்கும் அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு கணக்கு நமக்கு தெரியுதுன்னா, அவர் ஜோதிட கலையில மிகப்பெரிய வித்தைகள் தெரிந்த ஒரு வல்லுநராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் மாணவர் இவங்களுடைய உறவு எப்படி பலப்பட்டு நிற்கிது, எந்த அடிப்படையில் பலப்பட்டு நிற்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, கேள்வி பதில் அப்படிங்கிறதுல தான் பலப்பட்டு நிற்கும். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்கறது, மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கறது, இதில் தான் இந்த அறிவு மூலமாக அறிவினா அறியாவினான்னு தெரிஞ்சதை வச்சு ஆசிரியர் கேட்பார், தெரியாததை வச்சு மாணவர்கள் கேட்பாங்க. இதில் ஆசிரியருக்கு கேட்குற கேள்விக்கு பையங்களுக்கு பதில் தெரியாட்டி பரவாயில்லை, ஆனால் மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு ஆசிரியருக்கு பதில் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அது விபரீதத்தில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும். ஒரு பையன் கேட்டான் மிஸ்ஸுக்கிட்ட, மிஸ் KNOW நோ அப்படின்னு அதை சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அது க்னோ அப்படின்னு தானே வாசிக்கணும். அது ஏன் கே தொலைஞ்சு போகுது, மிஸ் ஆயிடுது சொல்லும்போது அப்படின்னு கேட்டான். அப்புறம் கேட்டான் HOUR ஹவர், HONOUR ஹானர் அப்படின்னு. இதில் ரெண்டுலேயும் ஹச் தொலைஞ்சு போகுது, அவர்னு சொல்கிறோம் ஆனர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எழுத்துக்கள் ஏன் தொலைஞ்சு போகுது, விடுபட்டு போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். ரொம்ப வித்தியாசமான கேள்வி தான். அவன் ஸ்கூலில் 1வது 2வது படிக்கிற பையன். அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம விளக்கமாக விபரீதமாக சொல்லிட்டோம்னா அது விபரீதத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா அது மொழி ஆராய்ச்சியில் லத்தீன், கிரீக்கு இந்த மொழிகளிலிருந்து வர்ற சொற்களை அப்படி பயன்படுத்தணும்னு இருக்குது. அது மொழி ஆராய்ச்சிக்கு சரியாக வரும். சின்ன கிளாஸ் பசங்களுக்கு எப்படி அதெல்லாம் விளங்க வைக்கிறது? உடனே மிஸ்ஸு சொன்னாங்க, டே அது மிஸ்டு லெட்டர் கிடையாது, தொலைஞ்சு போன லெட்டர் கிடையாது, அந்த லெட்டர் அங்கேயே தான் இருக்கும், ஆனால் சைலண்ட்டாக இருக்கும், அமைதி எழுத்துக்கள் அப்படின்னு அதுக்கு பேர். அவர் அப்படின்னா ஹச் சைலண்ட்டு, ஆனர் ஹச் சைலண்ட்டு, நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, நோ அப்படின்னா கே சைலண்ட்டு, இப்படி சொல்லணும்ப்பா. அப்பவும் அவனுக்கு புரியலை, சின்ன பையன் தானே. மத்தியானம் லஞ்சு பீரியட் வந்துச்சு. மிஸ்ஸு வீட்டிலேருந்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வருவாங்க, லஞ்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு ஓவன் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன். அதுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் சூடு பண்ணி கொடுத்துரும், டப்பாவை திறந்தால் சூடாக சாப்பிட்லாம். அந்த கேள்வி கேட்டான்ல, அவர்னா என்ன, ஆனர்னா என்ன அப்படின்லாம் கேட்டான்ல, அவனை கூப்பிட்டு இந்த லஞ்ச் பாக்ஸை கொண்டு போய் ஹீட் பண்ணி கொண்டு வா, ஆஃபீஸில் போய் கொடுத்து ஹீட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு போனவன் சேரல. உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்தான். வந்தால் வெறும் டப்பாவை கொடுக்குறான். என்னடா நான் சொன்னேன், நீ என்னடா பண்ணியிருக்க? மிஸ் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னமோ சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஹீட் பண்ணி கொண்டு வர சொன்னேன், நான் ஹீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் மிஸ் அப்படின்னா. என்னடா அப்படின்னா, ஆமாம் அந்த அவர் ஆனர் எல்லாத்துலேயும் ஹச் சைலண்ட்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் சொன்னதுலேயும் ஹீட் பண்ணி கொண்டு வான்றது ஹச் சைலண்ட்டு போல் இருக்குன்னு நான் ஒதுக்கிட்டு பார்த்தேன், ஈட்டுன்னு இருந்துச்சு. ஆஃபீஸ்லேயே உட்காந்து நல்ல சாப்பாடு மிஸ், அருமையாக சாப்பிட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டான். ஒரு சயின்ஸ் வாத்தியார் பையன்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்கே எந்திரி எலக்ட்ரிசிட்டி சொல்லு அப்படி. பையன் எலக்ட்ரிக் குட்டி அப்படின்ட்டு இருக்கான். ஏய் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லணும்டா, எலக்ட்ரிக் குட்டின்னு சொல்லக்கூடாது. 4 தடவை சொன்னார். அப்படி தான். உங்கள் அப்பா என்ன படிச்சிருக்காரு? அவரும் BA படிச்சிருக்காருன்னா, நாளைக்கு உங்கள் அப்பா கூப்பிட்டு வா அப்படின்ட்டார் வாத்தியார். அவங்க அப்பா வந்தார். என்னங்க உங்கள் பையன் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டிங்கிறான். சார் அவன் கெப்பா குட்டியே அப்படி தான் சார், இதை போய் பப்ளிக் குட்டி பண்ணாதீங்க சார் அப்படின்னாரு பாருங்க. ஓஹோ, அப்பாவே அப்படி இருந்தால் பிள்ளை இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு வாத்தியார் விட்டுட்டார். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.